நீங்கள் என்ன சட்ட ஒழுங்கு என்ன இன்னைக்கு சந்தி சிரிக்கிற அளவுக்கு இருக்கு. ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் துப்பாக்கிலாம் தூக்கிட்டு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டான். அங்கே இருக்க மெத்தபெட்டபின்லாம் தூக்கிட்டு போயிட்டான். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து இந்த நிலைமை இருக்குன்னா இது ஸ்டாலின் ஆட்சியில் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு யார் அந்த சார்னு இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு கேள்வி. மாசு சார் ஆளவே காணா, பல நாள் பேட்டி காணா. சைதாப்பேட்டில் கூட ஒரு ஃபங்க்ஷன் வந்து தான், அந்த ஃபங்க்ஷனில் கூட வந்து அவர் வந்து ஸ்டாலின் கலந்த ஒரு ஃபங்க்ஷனில் மாசு சார் வந்து கூப்பிடவே இல்லை. மாசு சாரை கூப்பிடவே இல்லை. என்ன ஏதுன்னு தெரியல. அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சி ஒரு அட்டூழியங்கள் அநியாயங்கள் இதெல்லாம் செஞ்சு முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களுடைய விரோதத்தை சம்பாதிச்சு, மக்களுடைய அதிருப்தி சம்பாதிச்சு, மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகி 2024 இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அந்த நாள். அதாவது நாளைக்கு போகியில் என்ன சொல்லுவோம்? பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையன கழிதல்லாம் திமுக கழிஞ்சிரும். புதியன புகுதல்னா மீண்டும் அம்மாவோட அரசு எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும். இதான் நடக்கும். ஒரு பாட்டு இப்போ இன்னும் விட்டா என்ன திரும்ப சொல்லலாம்? காதில் கேட்கறவங்க கேட்டால் கேள்வி நெய் வருதுன்னா அடுத்தது பாருங்க, அமெரிக்காவை நாங்கள் பிடிச்சி காட்டுறோம். ஆமாம், இந்த இவரு இப்போ வந்து ட்ரம்ப் வந்துட்டாரு, ஜோ பைடன் போயிட்டாரு. அடுத்தது எங்களுடைய தலைவர் தளபதி வந்து இவரு ட்ரம்ப்பை வீழ்த்தி அமெரிக்காவில் அத்தனை தொகுதியை நாங்கள் பிடி பண்ணாரு. ரஷ்யாவில் புதினே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க, புதினே வீழ்த்திடுவோம். அந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் ஆடல் ஜாஸ்தி. பார்ப்போமே. அதிமுக பாஜக கள்ள கூட்டணி இருக்குது. அதிமுக பாஜக யாருடைய பணம் அது? ஏங்க யாருடைய பணம்? அவங்க அப்பா வீட்டு பணமா? நான் கேட்கறேன் திமுக காரங்க அப்பா வீட்டு பணமா இல்ல கருணாநிதி சொத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? மின்சார கட்டணத்தை ஏத்திட்டு உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? நான் கேட்கிற பிரஸ்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்த பில்லு 1 மாசம் ஆக்குனீங்களா? 3 தடவை ஏத்திட்டீங்க, 40% ஏத்திட்டீங்க. எவ்வளோ இன்னைக்கு போச்சு வருமானம்? இன்னைக்கு சொத்து வரி ஏத்திட்டீங்க, அப்புறம் பால் விலை ஏத்திட்டீங்க, வீட்டு வரி ஏத்திட்டீங்க, அப்புறம் முத்திரை கட்டணம் ஏத்திட்டீங்க. இவ்வளவும் ஏத்தி கோடிக்கணக்கான, அப்புறம் டாஸ்மாக் சரக்கு அதையும் ஏத்திட்டீங்க. டாஸ்மாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப 50,000 கோடி ரூபாய் வருமானம். நாங்க வந்து இருந்தப்ப 30,000 கோடி வருமானம். இப்ப 20,000 கோடி ரூபாய் வருமானம் கூடி இருக்கு. அப்ப 20,000 கோடி ரூபாய் வருமானம் கூடி இருக்குன்னா டாஸ்மாக் ஒழிக்கிறேன்னு சொன்ன நீங்க வருமானம் குறையணுமா இல்லையா?